வெல்கம் டு இந்தியன் டூரிஸ்டர். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரம். இந்தியன் டூரிஸ்டர் தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களின் அன்பு வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நாம் வழங்க இருப்பது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் என்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள தேவார வைப்புத்தலமாகும். இந்த கோவில் ஆதிக்கடவுள் சிவனுக்காக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. பல்லவ நாட்டின் பண்டைய தலைநகரம் என்ற சிறப்பை பெற்ற காஞ்சிபுரத்தில் நகரத்தின் மத்தியிலிருந்து ஏறத்தாழ 1 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் கைலாசநாதர் திருக்கோவில். பெரிய காஞ்சிபுரம் புத்தேரி தெரு வழியாக சற்று தொலைவில் உள்ள இக்கோயிலை நாம் அடையலாம். காஞ்சிபுரம் நகரத்தின் மேற்கோடியில் அமைந்துள்ள இக்கோயிலை நெருங்கும் போது ஓர் அழகிய கந்தர்வ விமானம் தரையில் இறங்கி நிற்கிறதோ என்ற பிரமிப்பினை உணர முடியும். இது பூவுலகின் கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது. தென் திசை கைலாயம் என்று அழைக்கப்படுகின்ற இக்கோவிலின் அமைப்பு மாமல்லபுரத்தின் உள்ள சிற்ப கோயில்களை ஒத்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவில் பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சிறந்த இந்து சமய வழிபாட்டுத் தலம் ஆகும். இது கிபி 685ஆம் ஆண்டு முதல் 705ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலங்களில் சுமார் 1200 வருடங்களுக்கு முன்னர் பல்லவ மன்னர் நரசிம்மவர்ம பல்லவரால் கட்டப்பட்டது. நரசிம்மவர்ம பல்லவர் இக்கோவில் கட்டுவதை தொடங்கி அவரது மகன் மகேந்திரவர்ம பல்லவரால் முடிக்கப்பட்டது. பின்னர் பல்லவர்களை அடுத்து சோழர்கள் காஞ்சிபுரம் மீது ஆட்சி செய்தனர். போர்க்காலங்களில் இத்திருக்கோவில் ஆட்சியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அடைக்கலமாக செயல்பட்டது என்று நம்பப்படுகிறது. போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்ததிலும் செயல்படுத்துவதிலும் சிங்கம் போன்றவன் என்ற பெருமை பெற்ற அரசன் நரசிம்மவர்ம பல்லவன். அதனை சுட்டிக்காட்டும் விதமாக கோவில் முழுவதையுமே சிங்கங்களே தாங்கி நிற்பது போல காட்சியளிக்கிறது இத்திருக்கோவில். இத்திருக்கோவில் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கலை மற்றும் கட்டிடக்கலையின் அற்புதமான உதாரணமாக கருதப்படுகிறது. இது தென்னிந்திய கட்டிடக்கலை முறையில் கட்டப்பட்ட முதல் கோவிலாகும். தற்போது இத்திருக்கோவில் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் மேலாண்மையின் கீழ் பராமரிக்கப்படுகிறது. இத்திருக்கோவிலின் கிரானைட் அடித்தளம் கோவிலின் பெரும் கட்டமைப்பை தாங்கும் வலிமையை வழங்குகிறது. இத்திருக்கோவில் வெளிச்சுற்று, உள் சுற்று மற்றும் மூலவர் கட்டட பகுதி என்ற 3 பகுதிகளை கொண்டு அமைந்துள்ளது. கோவிலின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் மணற்கற்களால் ஆன விவரிக்கப்பட்ட சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலின் முக்கிய சன்னதியை சுற்றி 58 சிறு சன்னதிகள் அமைந்துள்ளன. அவைகள் பல்வேறு நடன ரூபங்களில் சிவன் மற்றும் பார்வதியின் சிற்பங்களை காட்டுகின்றன. இந்த சிற்பங்களானது அந்த காலகட்ட சிற்பக் கலைஞர்களின் நுணுக்கமான கைவினைப்பாடுகளையும் கலை பார்வையையும் பிரதிபலிக்கின்றன. முக்கிய சன்னதியில் உள்ள 16 பட்டை கொண்ட சிவலிங்கம் கருப்பு கிரானைட்டில் ஷோடசலிங்கமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மூலவர் லிங்கத்திற்கு பின்புறச் சுவரில் எம்பிரான் ஏலவார் குழலியோடும் பாலன் குமாரனுடன் சோமஸ்கந்தர் வடிவில் படைப்பு சிற்பமாக காட்சி தருகிறார். கோவிலின் உள் மற்றும் வெளிப்புற சுவர்கள் பல தெய்வங்களின் உருவங்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நுழைவு வாயிலில் காவல் காக்கும் நந்தியின் சிற்பமும் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது. அதன் உள் மற்றும் வெளி வாயில்கள் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும்போது திருவடியார்களுக்கு புனர்ஜென்மம் எடுத்த நினைவு மேலோங்கி நிற்கும். இதனை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்பதும் பொருளாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள மற்ற கோவில்களில் இருந்து கைலாசநாதர் கோவில் தனது தனித்தன்மையை பேணி காக்கிறது.
கோவில் முழுவதும் சிங்கங்களின் சிற்பங்கள் உள்ளன. இவை கோவிலின் காவலர்களாக உள்ளன. இத்திருக்கோவிலானது காலை 8:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். கைலாசநாதர் திருக்கோவில் தனது ஆன்மீக மற்றும் கலைக்கூறுகளுக்காக மிகவும் புகழ் பெற்றுள்ளதுடன் பல உள்ளூர் விழாக்கள் மற்றும் உற்சவங்களிலும் முக்கிய இடம் பிடிக்கிறது. கோவிலின் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதத்தில், அதாவது ஆங்கில மாதங்களில் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் இடைப்பட்ட காலங்களில் நடைபெறும் உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த விழாவில் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். இதில் ஏராளமான பக்தர்கள் பெரும் திரளாக குவிந்து வழிபாடு செய்கின்றனர். இந்த உற்சவங்கள் மட்டும் அல்லாது கைலாசநாதர் கோவிலில் வருடா வருடம் பங்குனி உத்திர திருவிழாவும், அதாவது ஏப்ரல் மாத காலகட்டங்களில் வரும் பங்குனி உத்திர திருவிழாவும் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கைலாசநாதர் திருக்கோவில் வெறுமனே ஒரு நினைவு சின்னம் மட்டுமல்லாது இந்தியாவின் பண்பாட்டு மற்றும் ஆன்மீக மரபின் வாழும் சாட்சியாக உள்ளது. இது பல்லவ வம்சத்தின் கட்டிடக்கலைகளின் நுணுக்கமும் ஆன்மீக ஆழமும் கொண்ட ஒரு வரலாற்று காலகட்டத்தின் உணர்வுகளை நமக்கு அவ்வாறே வழங்குகிறது. கைலாசநாதர் திருக்கோவில் தனது வரலாற்று மற்றும் கலை சிறப்புகளுக்காக மட்டுமன்றி ஆன்மீக சக்தியாலும் பலரையும் ஈர்க்கிறது. இந்த திருக்கோவில் அனைத்து இந்து பக்தர்களுக்கும் மற்றும் கலை ஆர்வலர்களுக்கும் ஒரு பொக்கிஷம் ஆகும்.